ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 2 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டு, பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து வைத்தார். அப்ப நல்லா கவனிங்க, இன்றைக்கு இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. அப்ப அந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கவனிங்க, எங்கள் சுவிசேஷத்தினாலே, இந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிற சுவிசேஷத்தினால் மாத்திரமே விலையேற பெற்ற ரட்சிப்புக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, எங்கள் சுவிசேஷத்தினாலே, கவனிங்க, அப்ப உண்மையாகவே சுவிசேஷம் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையாகிய அந்த சுவிசேஷம் அது விலையேற பெற்றது. அந்த சுவிசேஷத்தினாலதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனிடமாய் தங்கள் இருதயங்களை சாய்த்து அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை, தேவனுடைய உண்மையான சத்தியமுள்ள வழியை தெரிந்து கொண்டு யாரும் தர முடியாத அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப இந்த கால வேளை கேட்கிறீங்களே, இந்த தேவனுடைய சுவிசேஷம் உண்மையாகவே இது விலையேற பெற்றது. ஏனென்றால் இன்றைக்கு அநேக சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சின்ன சுவிசேஷம், அந்த நற்செய்தி உண்மையாகவே அது விலையேற பெற்றது. எப்படி என்றால், இருதயங்களை அது மாற்றுகிறதாய், தேவனை உண்மையாகவே கர்த்தரை அறியாத பிள்ளைகளை தேவனிடமா இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அவர்கள் அடையும் பொருட்டாக உண்மையாகவே அந்த சுவிசேஷம் தான் இன்றைக்கு அநேக ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலே உண்மையாகவே பாதாளத்திற்கு நேராய் சென்று கொண்டிருந்த அநேக ஜனங்களை தேவனுடைய மகிமையை, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அவர்கள் காணும்படியாய் இன்றைக்கு அவர்கள் இருதயம் திருப்பப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டு இருக்கிறார்கள். நிச்சயமாகவே இந்த காலவேளை இந்த சுவிசேஷ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் சில நாட்கள் கழித்து நாம் மனம் திரும்பலாம், நாம் மாறலாம். இல்லை, இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வருகை உண்மையாகவே இந்த பூமியை நோக்கி இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக அந்த மகிமையின் காரியத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உண்மையாகவே இந்த நாளிலே உங்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தின் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு என்று தெரிவித்திருக்கிறார். இன்னும் சில நாட்கள் கழித்து, சில காலங்கள் கழித்து நாம் மனம் திரும்புவதல்ல, மாறுவதல்ல, இந்த ரட்சிப்பை, அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை இந்த காலை வேளையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அருமையான தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையை, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பிள்ளைகளுக்குள்ளே அவருடைய உம்முடைய சுவிசேஷத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பை இந்த கால வேளையிலே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இங்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய் பிள்ளைகளிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் திட்டமாய் பேசி இருப்பதற்காக நன்றி. உண்மையாகவே இன்னும் அநேக காலங்கள் இருக்குது, அப்போதல்ல, இன்றைக்கே மனம் திரும்பும்படியாய், இன்றைக்கே அந்த ரட்சிப்பை தேவனுடைய ஜனங்கள், கர்த்தரை அறியாத பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இந்த கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிமைக்குள்ளாய் கர்த்தர் நீங்க மூடிக்கொள்ளுங்க. இந்த கரத்துல முற்றிலுமாய் அவர்களை மறைத்துக் கொள்ளுங்க. இன்று முதல்
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகனாய் மகளாய் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கரத்துல பற்றி கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மேலான நன்மைகள் கிருபை தொடரும். இயேசுவின் நாமத்தில் பிதா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே உங்கள் மனம் திரும்புதல் நிமித்தம், இயேசுவின் ரத்தத்தினாலே, இந்த தேவனுடைய சுவிசேஷத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை தவற விடாதிருங்கள். அதை பற்றி கொள்ளுங்கள், பலப்படுத்துங்கள். உண்மையாகவே அந்த தேவனுடைய மகிமையை அது சீக்கிரத்திலே நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless you. ஆமென்.